அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் ஆடி முதல் நாள் காலையில எழுந்து வாசல் தெளித்து கோலமிட்டு வீடு வாசல் எல்லாம் தொடச்சி பூஜை அறையெல்லாம் தொடச்சி சாமி படங்கள் எல்லாம் துடைத்து கலச சொம்பு வச்சு அதுல மஞ்சள் குங்குமம் எல்லாம் பூசி மலரால் அலங்கரிச்சு நீங்க வழிபாடு பண்ணிருப்பீங்க. விளக்கு ஏத்தி விரதங்களுக்கும் உண்டான ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருப்பீங்க. ஆடி முதல் நாள் விரதம் இருக்கக்கூடியவங்க விரதம் இருப்பீங்க. சோ எல்லாம் நல்லபடியா நடந்து எல்லா வரங்களும் நீங்க கேட்கக்கூடிய எல்லா வரங்களும் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களோடு அன்னையானவள் இருக்க வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறோம். பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆடி மாதத்துல வரக்கூடிய முக்கியமான விரத நாட்கள்லாம் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். ஆடி 1ஆம் தேதியில இருந்தே எல்லாமே விசேஷமான நாட்கள் தான். ஆடி மாதம் பெண்மை எனும் சக்திக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு மாதம். சோ இந்த ஆடி மாதத்துல விரதம் இருந்து வழிபாடு செய்ய வேண்டிய முக்கிய விழாக்கள்லாம் என்ன அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்கலாம். சூறை காற்றோடு அம்மனோட அருட்காற்றும் நம்மள அரவணைக்கக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் திகழ்கிறது. இந்த மாதத்துல நிறைய விழாக்கள் அப்படியே வரிசையா வந்துட்டே இருக்கும். ஆடி முதல் நாள் தொடங்கி கடைசி நாள் வரைக்குமே கொண்டாட்டங்களுக்கு குறைவே இல்லாம இருக்கும். ஆடி மாதத்துல விரதம் இருந்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா சிறப்பான ஒரு செல்வாக்கான பலன்களை நீங்க ஏற்படுத்திக்க முடியும். ஆடி தபசு சிறப்பாக கொண்டாடப்படும். இந்த ஆடி தபசு எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு முறை அம்பாள் சிவபெருமான் கிட்ட ஒரு வரம் கேட்டாங்களாம். அதாவது விஷ்ணுவோட இணைஞ்சி நீங்க காட்சி தரணும் அப்படிங்கறது அவங்களோட வேண்டுதலா இருந்திருக்கு. உடனே சிவபெருமான் சொல்லியிருக்காரு, பொதிகை மலையில புன்னை வனத்துல தவம் புரிஞ்சா அந்த காட்சி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். உடனே அம்பாலும் ஒற்றை கால்ல ஊசி முனையில நின்னு தவம் செஞ்சாங்களாம். இதையடுத்து ஆடி பௌர்ணமி நாள்ல பார்வதியோட வேண்டுகோளை நிறைவேற்றி சங்கர நாராயணன் கோலத்துல இறைவன் காட்சி அளித்தாராம். உடனே அம்பிகைக்கு ஒரே மகிழ்ச்சி ஆகி போயிடுச்சு. சோ அம்பிகை கோமதி அம்மனாக வடிவம் எடுத்து அந்த காட்சியை தரிசனம் செய்தாங்களாம். இந்த விழா இன்னைக்கும் சங்கரன் கோயில் திருத்தலத்துல ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆடி பூரம். அம்பாளுக்குரிய விசேஷ தினங்கள்ல ஒண்ணுதான் ஆடி பூரம். ஆடி மாதத்துல வரக்கூடிய இந்த பூரம் நட்சத்திர நாளுல இந்த விழா கொண்டாடப்படுது. சோ இந்த நல்ல நாளுல உமாதேவி அவதரித்ததாக புராணங்கள் சொல்லப்படுது. உலக மக்களை காப்பதற்காக அம்பாள் சக்தியாக உருவெடுத்த தினம் தான் இந்த ஆடி பூரம். இந்த சைவ ஆலயங்கள்ல மட்டுமல்லாம வைணவ ஸ்தலங்கள்லயும் ரொம்ப சிறப்பா இந்த விழாக்கள் நடைபெறுகிறது. ஏன்னா ஆண்டாள் அவதரித்த தினம் இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய பூரம் நட்சத்திரம் தான். அடுத்ததாக ஆடி அமாவாசை நாள். ஆடி அமாவாசைய பித்ருக்களுக்கு உகந்த நாள். அன்னைக்கு தினத்துல மறைந்த நம்மளோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தோம் அப்படின்னா 6 மாதம் தர்ப்பணம் செய்த பலன் நமக்கு கிடைக்கும். இந்த அமாவாசை அன்னைக்கு மட்டும் நம்ம தர்ப்பணம் செய்தா போதுமா அப்படின்னா இல்ல, மாதம் தோறும் வரக்கூடிய அமாவாசை நாட்களும் பித்ருக்களுக்கு வழிபாடுகள் செய்வது மிகுந்த பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். சூரிய பகவான் தான் ஆற்றல் வீரம் நிறைந்தவர். அவர்தான் நமக்கு ஆன்ம பலத்தை தரக்கூடியவர். மனதுக்கு மகிழ்ச்சியா தரக்கூடிய சந்திர பகவான் தெளிந்த அறிவையும் இன்பத்தையும் உற்சாகத்தையும் தரக்கூடியவர். இந்த 2 பேருமே நம்மளோட தாய் தந்தையர்கள். சோ தாய் தந்தை இல்லாதவங்க இந்த அமாவாசை ஆடி அமாவாசை தினங்கள்ல வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தரும். தட்சிணாயன காலத்துல வரக்கூடிய முதல் மாதம் ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்துல முதல் அமாவாசை ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அடுத்ததா ஆடி கிருத்திகை. கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம். மாதந்தோறும் வரக்கூடிய இந்த கிருத்திகை நட்சத்திரத்துல சிறப்பான பூஜைகள் எல்லாம் செய்வோம். ஆனா இந்த ஆடி மாசத்துல வரக்கூடிய கிருத்திகைக்கு கூடுதல் சிறப்புகள் இருக்கு. மக்கள் தங்களோட பிரார்த்தனைகளையும் நேர்த்தி கடன்களையும் செலுத்தக்கூடிய முக்கிய நாளாக இந்த ஆடி கிருத்திகை செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆடி மாதத்துல இருந்து தொடங்கி 6 மாதம் ஆடி மாதம் கிருத்திகையில தொடங்கி 6 மாதங்கள் கிருத்திகை விரதம் இருந்து தை மாத கிருத்திகையில விரதத்தை முடிச்சாங்கன்னா சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். யாருக்கெல்லாம் முடியும் 6 மாத காலம் கிருத்திகை நட்சத்திர நாள்ல விரதம் இருந்து நீங்க வழிபாடுகளை மேற்கொண்டு எல்லா பலன்களையும் பெறலாம். அடுத்தது ஆடி செவ்வாய்க்கிழமை, ஆடி வெள்ளிக்கிழமை. ஆடி செவ்வாய் தேடிக்குடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஆடி மாதம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை தோறும் சுமங்கலி பெண்கள் எல்லாம் மஞ்சள் பூசி குளிச்சாங்கன்னா மாங்கல்ய பலம் கூடும் அப்படிங்கறதுதான் பழமொழி. சோ அதே மாதிரி ஆடி மாத செவ்வாய்க்கிழமைகள்ல பெண்கள் பலரும் விரதம் கடைபிடிப்பாங்க. கணவனோட ஆயுள் நீடிக்கிறதுக்காகவும் குழந்தை வரம் வேண்டியும் குடும்பத்துல மகிழ்ச்சி தங்கறதுக்கும் கன்னி பெண்களுக்கு சீக்கிரத்துல
திருமணம் நடக்கிறதுக்காகவும் இந்த செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமைகள்லயும் விரதங்களை மேற்கொள்வாங்க. ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுமங்கலி பெண்கள் கணவனோட ஆயுள் அதிகரிக்கிறதுக்காகவும் திருமணம் ஆகாத பெண்கள் திருமணம் விரைவில் கை கூடணும் அப்படின்னு சொல்லி விரதம் இருப்பாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆடிப்பெருக்கு. ஆடி மாதத்துலதான் தென்மேற்கு பருவக்காற்று வலுவடைந்து காவிரியோட நீர்பிடிப்பு பகுதிகள்ல புது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வரும். அப்படி ஆடியில காவிரி பெருக்கெடுத்து வரதான் மக்கள் ஆடிப்பெருக்கு அப்படின்னு கொண்டாடினாங்க. இந்த விழாவானது ஆடி மாதம் 18ஆம் தேதி கொண்டாடப்படும். காவிரி கரையோரங்கள்ல இந்த விழா களை கட்டும். காவிரி அன்னைக்கு சீர் செய்து வணங்குவது வழக்கமாக இருக்கிறது. தாமிரபரணி கரையிலையும் ஆடிப்பெருக்கு உற்சாகமாக கொண்டாடப்படும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.